வணக்கம். இன்று என்னுடைய பதிவு காலதாமதமாகிவிட்டது. எனக்கு உடம்பு நல்லா இல்லை, என்னால் போஸ்ட் பண்ண முடியல. அதனால தான் நான் ஈவினிங் பண்ணேன். இன்று எலெக்ஷன் ரிசல்ட்லாம் பார்த்துருப்பீங்களே, சந்தோஷமா? யார் யாருக்கு சந்தோஷம், யார் யாருக்கு வருத்தம், அதெல்லாம் எனக்கு தெரியாது. யார் ஆட்சிக்கு வந்தாலும் நல்லா செய்யணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எண்ணம். அவ்வளோதான். யார் வேணால் வரலாம் இல்லையா? நான் கூட வரலாம் தான். ஆனால் நன்மைகள் மக்களுக்கு செய்தால் நமக்கு சந்தோஷம், அவ்வளோதான். இதில் யாரும் வருத்தப்படுறதுக்கோ இல்லை வேறு மாதிரி நினைக்கிறதுக்கோ எதுவுமே இல்லை. எப்போ வேணால் எது வேணால் நடக்கலாம். அதுதான் தெரிஞ்ச விஷயமாச்சே. இன்றைக்கி நம்மளுடைய விளக்கம் என்ன, உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு பார்க்கலாம். நாம் அப்படின்னு சொல்ல ஒவ்வொருவருக்குமே ஒரு தனி திறமையும் இயல்பும் இருக்கிறது. அதையெல்லாம் நம்ம மறந்து போயிடும். யாராவது நம்மளை குற்றம் சொன்னாலோ குறை சொன்னாலோ அலட்சியப்படுத்தினாலோ அல்லது கோபமாக பேசினாலோ உடைந்து போகிறோம். அதே மாதிரி நம்மளே தாழ்த்திக்கிறோம். ஓஹோ, நமக்கு ஒன்றும் தெரியாது போல்ருக்கே அப்படின்னு நம்மளே தாழ்வாகவும் நினைத்து கொள்கிறோம். ஒரு சின்ன எடுத்துக்காட்டு பார்ப்போமே. ஒன்றும் இல்லை, வெறும் ஒரு 10 ரூபாய் நோட்டுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அதிகமாக கூட நினைக்க வேணாம். 10 ரூபாய் நோட்டு என்பது அதனுடைய மதிப்பை சார்ந்தது இல்லையா? அந்த நோட்டு நம்ம என்ன பண்ணலாம், கசக்கி வச்சாலும் 10 ரூபா தான், மடித்து வச்சாலும் 10 ரூபா தான், அழுக்கு பண்ணாலும் 10 ரூபா தான். அதோடைய மதிப்பு என்றைக்குமே மாறப்போகிறது கிடையாது இல்லையா? அதுபோல தான் நான் மணிமேகலை அப்படின்னா எனக்குன்னு இருக்கக்கூடிய தன்மைகள் தகுதிகள் அப்படியே தான் இருக்கும். எனக்கு வயசானுச்சுனாலோ இல்லை பல்லு விழுந்து போனாலோ இல்லை காது கேட்கலன்னாலோ என்னுடைய குணாதிசயங்களோ என்னுடைய தன்மைகளோ ஒருபோதும் மாறப்போவது கிடையாது. அது அப்படியே இருக்க போகுது. அதை நாம் கொண்டாடத்தான் வேண்டும். அதை விட்டுட்டு என்னை யாராவது சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒன்று சொன்னோடனே நான் ஒரு மூலையில் போய் உக்காந்துக்கிட்டேன் அப்படின்னாக்கா அது எனக்கு சரியாக படவில்லை. அதனால் உங்களோட நான் பகிர்ந்து கொள்வது என்னென்னா, நம்முடைய மதிப்பு நம்மிடம் இருக்கிறது. மற்றவர்கள் எதை கூறினாலும் அதற்கு நீங்கள் வெயிட்டேஜ் கொடுக்காதீங்க. அதை உள்வாங்கி மனசுக்குள்ளார என்ன இவன் இப்படி சொல்லிட்டானே, எனக்கு தரம் இல்லையோ தகுதி இல்லையோ அப்படின்னு நீங்கள்லாம் நினைக்கவே வேண்டாம். அவரவர் தகுதி அவரவர் கையில் இருக்கிறது என்பதை உணருங்கள். நாமும் ரூபாய் நோட்டுகள் போல மதிப்பு மிக்கவர்கள். அது 1 ரூபாயாக இருந்தாலும் 10 ரூபாயாக இருந்தாலும் 500 ரூபாயாக இருந்தாலும் அதற்கு மேலாக இருந்தாலும் அந்த ரூபாய் நோட்டுக்கு எவ்வளவு மதிப்பு எப்பொழுதுமே இருக்கிறதோ அதே போல் நம்முடைய மதிப்பு நம்மிடம் எப்பொழுதுமே இருக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொண்டாலே போதும். நாளைக்கு மற்றொரு பதிவில் பார்க்கலாம். நன்றி.